இது ஜாலிலோ ஜிம்கானா. வணக்கம், இது ஜாலிலோ ஜிம்கானா, மனதை திறந்து. சரி, இன்று நிகழ்ச்சியில 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே நடிப்புன்னு சொல்லிட்டாலே ஜாம்பவான்கள். ஒருத்தர் பல நாடகங்கள், பல வேடங்கள், பல விருதுகள். இவர் வசந்தத்தின் ஜார்ஜ் க்ளூனி. நம்மளும் அவரை சின்னமாக ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம். அது என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னொருத்தவங்க இந்தியாவில் பல படங்கள், பல பெரிய படங்கள், பெரிய டைரக்டர்ஸோட நடிச்சிருக்காங்க. அவங்க இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். யாருன்னு கேட்குறீங்களா? ஆத்தங்கரமாரமே பொண்ணு அஸ்வினி மற்றும் நம்ம சென்னம்மா கூப்பிட்ற மாம்ஸ் புரவலன். தேங்க்யூ, வெல்கம் டு தி ஷோ. Thank you for having us. ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை அழைச்சதுக்கு. என் கண்களில் வந்து நீங்கள் 2 பேரும் தொலைக்காட்சிக்கு வந்தாலே இட்ஸ் அ பியூட்டி ஷாட்னு சொல்லுவாங்க. டெலிவரிலாம் சூப்பராக இருக்கும். நான் பல தடவை அவங்க நடிப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே டெக்ஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அஸ்வினி, திஸ் ஒன் வாஸ் வெரி நைஸ். புறவன், ஐயோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நான் வந்து டைரக்டாகவே சொல்லியிருக்கேன். அந்த பயணத்தை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அஸ்வினி, தெரியும் நீங்கள் வந்து சமீபத்தில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி போயிருந்தீங்க, ரிக்கவரி மோட்ல இருந்தீங்க. நாங்கள் வந்து இந்த கொடுத்த அந்த அழைப்புதல் வந்து கேட்டு நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்க வர சொல்லியிருந்தீங்க என்கிட்ட தனியா, ஜனனி நான் வந்து மீடியா இன்டர்வியூஸ்ல அதிகமா பண்ணதில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனோம்னா சிங்கப்பூர்ல இதுதான் என்னோட மீடியா இன்டர்வியூ. ரைட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜாலிலோ ஜிம்கானா. எனக்கும் ஒரு சந்தோஷம் தான் நீங்க இன்டர்வியூ பண்றீங்க. புரவலன் இருக்காரு. ஸோ ஐ எம் ரியலி ஆனர்ட். ஸோ அஸ்வினி, உங்களோட கதையை எங்களுக்கு சொல்லுங்க. ஐ மீன், எங்களுக்கு எல்லாருக்குமே ஆவலா இருக்கு கேட்கறதுக்கு. நான் ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசுல நடிக்க வந்தேன். எந்த வயசுன்னு சொல்லுங்க? 14 வயசுல தான் நடிக்க வந்தேன். ஒரு சின்ன ஒரு மேகசீன்ல வந்து எங்க தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு, ஒரு பஞ்சாபி சூட் கடைக்காக. அது சும்மா ஒரு பார்ட் டைம் மாதிரி, சும்மா ஒரு வீக்கெண்ட் டைம்ல வந்து போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அது அந்த மேகசீன்ல பப்ளிஷ் ஆகி, அந்த மேகசீன் வந்து தற்செயலா பாரதி ராஜா சார் பார்த்து அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது எப்படி தற்செயலா? பாரதி ராஜா சார் வந்து இவர் ராதாம்பிகாவோட தம்பி கிட்ட வந்து ஏதோ டிஸ்கஷன் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க வந்து தற்செயலா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பையனுக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 15-16 வயசுல ஒரு பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது இந்த மேகசீன் அங்க டேபிள்ல இருந்திருக்கு. நான் வந்து அந்த மாடல் பண்ண அந்த போட்டோஸ். சோ இதுல ஏதாவது பொண்ணு இருக்குமா அப்படின்ட்டு அவங்க எடுத்து காமிக்க, இவர் வந்து அதை புரட்டி பார்க்கும்போது 4-5 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு நல்லா இருக்கே, இந்த பொண்ணு நம்ம மீட் பண்ணலாம், அதாவது இந்த பொண்ணு நல்லா இருக்கு. சோ அப்படிதான் வந்து ஒரு நாளைக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து ஸ்கூல் போவேன், படிப்பேன், வீட்டுக்கு வருவேன். வாரத்துல 3 நாள் பரதநாட்டியம், ட்ரெயின் பரதநாட்டியம் டான்ஸா. ஸோ அப்போ கிளாஸஸ்க்கு போவேன். ஸோ ஸ்கூல் முடிச்சு வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்கு வந்து டக்கு டக்குன்னு அந்த டான்ஸ் சாரி போட்டுட்டு மாத்திட்டு போய் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு இந்த அழைப்பு வருது, இந்த மாதிரி பாரதி ராஜா சார் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பாரதி ராஜா சார் யாருன்னே தெரியாது. இது அவருக்கு தெரியுமா? நான் சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் என்னன்னா அப்பெல்லாம் தமிழ் படம் பெருசா பாக்குறது இல்ல. ஸோ எனிவே, ஸோ அப்போ சரி இப்படி பெரிய ஒரு டைரக்டர் கூப்பிடுறாங்கன்னு மற்றவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஸோ நானும் எங்களுக்கு இந்த போட்டோ எடுத்த அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்டும் என்னோட தாத்தா கூட இருந்தாரு. ஸோ டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுத்து ரெட்டை ஜடை வேற. அப்போ ரெட்டை ஜடையில நோ மேக்கப், நோ லிப்ஸ்டிக், நத்திங். ஸோ போனோம். ஸோ இன்னும் ஞாபகம் இருக்கு சார் ஆஃபீஸ்க்கு அந்த கால் எடுத்து வச்சதும், அவர் அப்படியே பயங்கர லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்ததும், அந்த குரல் வேற ஒரு கணீர் குரல், கம்பீரமான குரல் அவருக்கு. ஆமா. ஸோ அவர் வந்து வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இப்படி பார்த்தாரு, அப்படி பார்த்தாரு. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டது பேர் என்னன்னு கேட்டாரு. சரி அஸ்வினின்னு. வயசு என்னன்னு கேட்டப்போ 14. ஓ, சின்ன பொண்ணு தானா? அவ்வளோ சின்ன பொண்ணா? சரி, ஓகே. ஸோ நானும் வெயிட் பண்றேன். சரி, ஏதோ ஆட சொல்லுவாரு, இல்லை பேச சொல்லுவாரு, இல்லைன்னா வசனம் பேச சொல்லுவாருன்னா ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இப்படியே பார்த்துட்டு சரி ஓகே கிளம்புங்க அப்படின்ட்டாரு. அண்ட் தென் ஆஃப்டர் தட் அடுத்த நாள் கால் வருது, இந்த மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் அந்த பயணம் ஆரம்பிச்சது. அதுல இருந்து பல பெரிய படங்கள். எஸ். அதுக்கப்புறம் கிடைச்ச பெரிய ஹிட் தான் கிழக்கு சீமையிலே. அதுல தான் இப்போ நீங்க வந்து ஆத்தங்கர மரமே பொண்ணுன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதுல அந்த அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு
26 படங்கள் பண்ணியிருக்கேன். பிரமாதம். பெரிய பெரிய அங்க இருந்து சிங்கப்பூருக்கு எப்படி வந்தீங்க? 1996ல அப்போ TV12 இருந்தது இல்லைங்களா? ஸோ அப்போ கொலாபரேஷன் ஷூட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்க டைரக்டர்ஸும் இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் சரத் பாபு சார் அப்போ ஹி வாஸ் ஸோ நாங்க தான் அதுல புருஷன் பொண்டாட்டியா நடிச்சிருந்தோம். இங்க வந்து க்ரூ அப்படி இப்படின்னு கிடையாது. ப்ரொடியூசரோட தெரிஞ்சவங்க ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூசரோட நெவ்யூ ஒருத்தர் இருந்தாரு அந்த குரூப்ல. ஸோ நாங்க எல்லாரும் வந்து வி காட் அலாங் வெரி வெல், நல்ல நண்பர்களானோம். அண்ட் அதுல இந்த நட்பு வந்து இவென்ச்சுவலி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் காதலா மாறிச்சு. ஸோ அவரை 1996ல மீட் பண்ணேன் அண்ட் 2001ல கல்யாணம் ஆச்சு. அப்படிதான் நான் சிங்கப்பூர் வந்தேன். சரி, பக்கத்துல நம்ம ஜார்ஜ் க்ளூனி உட்காந்துருக்காரு. உங்களோட பயணம் வந்து நாங்களாம் பார்த்து ரசிச்சு உங்ககிட்ட வந்து அப்படி அப்படின்னு சொல்றதை விட நீங்க சொல்லுங்க. என்னோட பயணம் பார்த்தா ஆரம்பத்தில் வந்து உண்மையாகவே வந்து இந்த நடிப்பு துறைன்றது வாஸ் அ ஃப்ளூக். சீரியஸ்லி எனக்கு அந்த ஆர்வமே இருந்தல. நான் 17-18 வயசு இருக்கும்போது முன்ன MOE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் CDIS இருக்கும், கரிக்குலம் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட். அவங்களுக்காக நிறைய நாடகங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரெண்டாவது அண்ணன் தமிழ்வாணனுடைய நல்ல நண்பர் வந்து ப்ரொடியூசர் வி பாலகிருஷ்ணன் அண்ணன். ஸோ வந்திருந்தார் வீட்டுக்கு வந்திருக்கும் போது அண்ணனை பற்றி அவன் தம்பி நல்லா தமிழ் பேசுவான்லன்னு வர சொல்கிறேன் ஆடிஷனுக்கு. ஸோ எங்கள் பெரியண்ணை வந்து பேசுவேன். நான் சொன்னேன், ஆளோட உனக்கு தான் தெரியல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ டிவி ஆடிஷன் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஐ டோன்ட் லைக். சொன்னாங்க, இல்லைடா ஆடிஷன் தானே கூப்பிட்றாரு, போய் பாருங்க, போய் பாரு, உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கல, அப்படியே செலக்டட் சொன்னாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நானும் ஆடிஷனுக்கு போனேன். ஆடிஷனுக்கு போன உடனே முடிச்சுட்டு வாழானே, ஓகே பிரபலன் அடுத்த வாரம் ஷூட் இந்த நாள் எனக்கு ஐ வாண்ட் யூ டு லுக் திஸ் லுக் தட். நான் பார்க்குறேன், என்னடே ஷூட்டா, நான் ஓகேன்னு சொல்லவே இல்லையேன்னு. அண்ணே எனக்கு கொஞ்சம் அடுத்த வாரம் தான் கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணே, நான் வந்து டேட்ஸை பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. சரி, வீட்டுக்கு வந்துட்டு அண்ணன் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆளை விட அண்ணன் பேச்சை கேட்டு போய் மாட்டிக்கிட்டேன். நான் பண்ணீங்களா? பண்ணேன் எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் அடுத்த டைலாக்கு, எப்படி பரவாயில்லடா ஒரு ப்ரோக்ராம் தானே செஞ்சிரு, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா கூப்பிட்டா போவாதேன்னாரு. போனேன், பண்ணினேன். அதுக்கப்புறம் அந்த ஹோலி ப்ரோக்ராமோட பேர் சொல்லுங்க. எனக்குள் ஒருவன். சரி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஹி கால்ட் மீ அகெயின் ஃபார் அந்த நாள். அதுக்கு கால் பண்ணாரு. அதுக்கு கால் பண்ணி கூப்பிட்டாரு, இந்த கேரக்டர் செய்யுங்க, நல்ல கேரக்டர், சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர். அதுல ராஜேஷ் கண்ணனுக்கு ஈடு கொடுத்து நடிச்சீங்க நீங்க. ஈடு கொடுத்து நடிச்சனான்னு நான் சொல்லல தெரியாது. பட் என்னுடைய முதல் நாடகமே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல மகத்தான வெற்றின்னு பார்த்தா என்னுடைய பர்சனல் அனுபவத்தில். ஏன்னா என் கூட நடித்தவங்கலாம் வந்து ஜாம்பவான் ராஜேஷ் கண்ணா நடித்தார். அப்புறம் ஷாம்லின்னு ஒருத்தவங்க நடித்தாங்க. நம்ம கேமரா ஆனந்த் அண்ணன், டைரக்ட் பண்ணது வெங்கா அண்ணன். ஸோ இட்ஸ் லைக், அப்புறம் பிரேமா பொன்ராஜ் அவங்க வேறு இருக்காங்க. டைலாக்லாம் பார்த்துட்டு எல்லாமே எனக்கு வந்து என் கண்ணுக்கு இவங்க எல்லாமே வந்து இட்ஸ் நாட் நன் ஆஃப் தேம் அமெச்சர்ஸ், எவ்ரிபடி வர் ப்ரொஃபஷனல்ஸ். பிரேமா மேம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எனக்கு அதெல்லாம் டானிக். கேட்டாங்க, யார் இந்த புரவலன்னு? நான் சொன்னேன், நாதா மேடம்னு. இதனால இங்கேயா இருந்தீங்க, நல்லா பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய டானிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நாடகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கேரக்டர் ரோல் வந்து சொல்லாமலே நாடகம், அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். எனக்கு டாக்டரா ஷாம்லி நடிச்சாங்க. அந்த நாடகம் முடிஞ்சு அடுத்த நாடகம் அதே பெல்ட்ல வெளியாவது புதையல். அதுல நான் ஹீரோவை நடிக்கிறேன், எனக்கு டாக்டரா நடிச்சு ஷாம்லி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறேன். அதான் முகத்துல தெரியுது சந்தோஷம். இந்த மாதிரி விஷயம் சமுதாயனால ஏத்துக்கவே முடியல. அது அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு, நீ ஃபீல் பண்றதே இல்லன்னு தெரியும். ஏன் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ல இருந்து கமலாசன்ல இருந்து எம்ஜிஆர் சிவாஜில இருந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நடிக்கணும், அது பண்ணி தரல. சரி, என்னோட கேரியர் இப்படிதான் ஆரம்பிச்சது. அப்புறம் நீங்க ஆசிரியரா ஆரம்பிச்சு ஆசிரியரா இருந்துகிட்டே நீங்க வந்து பல நாடகங்களை நடிச்சிட்டு வந்தீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு ஆசிரியர் தொழிலை விட்டுட்டு இது வந்து முழுமையா செய்ய ஆரம்பிச்சீங்க. எதனால இது பண்ண ஆரம்பிச்சீங்க? ஒரு ஆசிரியரா இருக்கும் பொழுது பல பேர் என்ன நடிகனா ஏத்துக்க முடியல. எப்படின்னா வந்து உதாரணத்துக்கு கற்றல் கற்பித்தல்ல வந்து ஒரு அற்புதமான விஷயம் வந்து நாடகம் மூலம் மொழி கற்பித்தல். அது வந்து சொல்லுவாங்க, one of the best way to teach language is through theater. அப்பனா உங்க கிளாसेसல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆமா, கரெக்ட். வகுப்புகள்ல மாணவர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க, அதாவது கற்றல் எழுதுறதுக்கு முன்னால அந்த 4 படம் அந்த 6 படம் கொடுக்குறாங்க தெரியுமா. அந்த படத்திலே பார்த்து இதுல எத்தனை கேரக்டர், 3 கேரக்டர் இருக்குன்னா மேல வாங்க, என்ன நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க, நடிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு மாணவர்கள் நடிக்க வச்சு. ஏன்னா அதை பார்க்கும்போது மற்ற மாணவர்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும். அதை நோட் பண்ணுங்க, குரூப்பா பிரிச்சு பிளாக்ல வந்து நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க, பாயிண்டர்ஸ் அவங்க எழுதுறது. ஸோ இந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது. ரெண்டாவது வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து அற்புதமான ஒரு பெண்மணி.
எனக்கு இந்த ஆர்வங்கள் இந்த திறமைகள்னா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு கோ அண்ட் டூ யோர் டிப்ளமா இன் தியேட்டர்னு சொல்லிட்டு MOE ஸ்பான்சர் பண்ணி அதில் அவங்களே அனுப்பி வச்சாங்க கோ அண்ட் டேக் திஸ் கோர்ஸ்னு தியேட்டர் கோர்ஸ்னு அண்ட் யூஸ் தட் டு டீச் இட் வில் பி வெரி குட் ப்ரோவலன்னு சொல்லி சின்ஸ் யூ ஆர் டூயிங் இட் கோ அண்ட் லேர்ன் சொல்லிட்டு அவங்களே அனுப்புனாங்க. நானும் போனேன், கோர்ஸ் முடிச்சு வந்தேன். ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் ப்ரொஜெக்டே செஞ்சேன் ஸ்கூலில் நான் அதுக்காக. பட் பார்க்குறதுக்கு என்னன்னா வந்து ஒரு கிளாஸில் வந்து இவரை வந்து பாடம் கூப்பிட்டா இவர் நடிப்பு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்பொழுது அப்போ எப்படி நான் வந்து நான் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது இவன் எப்படி நடிகனாக இருக்கான். இதில் என்னோட ஆரம்ப கால கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து வில்லன் கதாபாத்திரங்கள். புரியுது என்ன சொல்கிறேன்னு? அது வேறு ஒரு இட் பிகேம் எ டபு. நீங்கள் ஒரு டீச்சர், ஒரு தமிழ் டீச்சர், நீங்கள் எப்படி இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று நீங்கள் நடிக்க முடியும்? அப்போ நாளைக்கு உங்கள் மாணவர்கள் உங்களை பார்த்து எனக்கு லைக் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு பதில் இருக்காது, புன்னகை மட்டும்தான் வரும். ஸோ இமீடியட் ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஐ லெஃப்ட். சரி, ஃபுல் டைம் வேலையில இருந்து இப்போ நீங்க வந்து இது பண்ணும்போது என்ன பயன்கள், என்ன ஸ்ட்ரெங்க்ஸ்? இது வந்து எப்படின்னா வந்து சாரி டு யூஸ் த வேர்ட், இது வந்து ஒரு விதமான போதை. அதாவது ஃபுல் டைமா நடிக்கிறது இல்ல துறையில இருக்கிறது. இந்த துறை அது எவ்வளவுதான் நிறைய தடவை நானும் முயற்சி பண்ணியிருக்கேன். போதண்டா சாமி, இது நம்ம ஏதாவது ஃபுல்லா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா முடியாது. அந்த நேரம் பார்த்து தான் ஒரு கால் வரும், ஒரு அற்புதமான ஒரு ரோல் வரும். வந்துச்சு. ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் சத்ரியன். நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு நடிக்கல. 2013 1.5 இயர்ஸ் நான் நடிக்கல. எனக்கு சத்ரியனுக்கு ஜெயா கால் பண்ண இல்லை, ஜெயா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், வேணாம் ஜெயா, ஐ வாண்ட் டு பண்ணது போதும். சரி இல்லை புரோன்னு அப்படி சொல்லாதீங்க, இது ஒன்று பண்ணுங்க தயவு செய்து, மேக் ஷுர் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். Maybe you can leave with an impact, and I'm sure it will give you an impact, which Chatrin was a very big impact. நிச்சயமா. அந்த இம்பேக்டை பார்த்த பிறகு எப்படி திருப்பி விட்டுட்டு போகிறது? கரெக்ட், யூ ஷேர் தி சேம் திங். இந்த துறையில் வந்துட்டா நான் பெற்ற அந்த இன்பம் அந்த இப்போ சொன்னீங்க தெரியுமா என்ன பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு. நான் இந்த ஃபுல் டைம் வந்தனால தான் அதை பார்த்து தான் வந்து I got a call directly from India to do it, and the second call came from Rajkamal Productions to do it, which is a very big banner, and it's not easy acting alongside with விக்ரம் சியான். அஸ்வினி, சிங்கப்பூருக்கு வரீங்க, நடிக்கிறீங்க, பெர்ஃபார்ம் பண்றீங்க, இவங்களுக்கு எதுக்கு பாராட்ட கொடுக்கணும், இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் இருக்கு. இதை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்களா? எப்படி சமாளிச்சிருக்கீங்க? நான் மற்றவங்களை பத்தி பேச முடியாது, என்னை பத்தி தான் சொல்ல முடியும். நான்லாம் வந்து இவருக்கு தெரியும், புரவலனுக்கு தெரியும், நான் வந்து ரொம்ப ஆழமான ஒரு ரோல் இல்லை ஆழமான ஒரு சீன் வந்ததுன்னா, லைக் ரொம்ப எமோஷ்னலான ரோல்லாம் வந்ததுன்னா, சீன் வந்ததுன்னா எனக்கு வந்து ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஆன் செட். நான் வந்து சடன்லி குவைட் ஆயிடுவேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். இல்லை வந்து என்னை ரொம்ப தெரியாத ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, கூட நடிக்கிறவங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவேன், சாரிங்க நான் அந்த மோட்ல போறேன், தட் மூட் வந்து எனக்கு வரணும், ஸோ தப்பா நினச்சிக்காதீங்க. 1-2 பேர் கூட கேட்டிருக்காங்க என்ன செட்ல, என்னம்மா பேசுறோம் நீ பாட்டுக்கு பேசாம இருக்க அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ அது புரவலனுக்கு இல்லை என் கூட நடிச்ச நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியும். ஸோ ஏன் வந்து அப்படி ஆளுங்க நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. பட் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சொல்றவங்க எப்போதுமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க்ல நிறைய பண்றீங்க, ஆனா அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்து அங்க போய் நடிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அங்க சரியா கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க இருந்து இங்க வந்து நடிக்கிறவங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு அந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், வெரி குவிக் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஹாலிவுட் நடிகர்கள் வந்து தி ஆக்டிங் இன் UK ஃபிலிம்ஸ், ஆஸ்திரேலியன் ஆக்டர்ஸ் ஆர் ஆக்டிங் இன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் இந்த கதாபாத்திரம் இவங்களால பண்ண முடியுமா, இவங்களால நல்லா நடிக்க முடியுமா. ஸோ இட்ஸ் நத்திங் டு டூ வித் த பார்டர்ஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் இஸ் மை ஹோம் நவ். பல வருஷமா 23 years. It's 23 years. I've tried my best to fit in. பட் சில நேரங்கள்ல அந்த அங்கீகாரம் கொஞ்சம் அப்படியே லைட்டா கொஞ்சம் உங்களை பொறுத்து இல்லை, எங்களை பொறுத்து நீங்க நம்ம ஆளு. புறா, அஸ்வினி, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய மன திறந்து பேசுனீங்க. உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். இன்னும் தெரிஞ்சுக்க போறோம். நம்மள ஒரு இடைவேளைக்கு போயிட்டு வரோம். வேற என்னென்ன பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மன திறந்து பேசுறோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மன திறந்து பேசுறோம். சரி புறா,
நீங்க சொல்லியிருந்தீங்க எப்படி இது இந்த துறைக்குள்ள வந்தீங்கன்னு பேசுனீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல எப்படி இருந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க நம்மளுக்கு. எங்கள் வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளைங்க. ஸோ அந்த யங்கர்ஸ் எப்போதுமே ரொம்ப மிஸ்chievous-ஆ துடிப்பானா, தோ வெல் லவ்டு பை எவ்ரி ஒன், பட் அந்த மிஸ்chievous துடிப்பானது. ஸோ வீட்டில் எப்போது என்னதான் 4 இருந்தால் ஏதாவது ஒன்று அப்படி கொஞ்சம் ஆஃப்லைனாக போகல. நான் வந்து வாட்டி ஓ லெவல் பண்ணும்போது ஜேசி போகிற அளவுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கல. ஸோ நான் ரிப்பீட் பண்ணும்போது என் ஸ்கூலில் என் டீச்சரு எல்லா ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது சொன்னாங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் ரிப்பீட் டியூ டு டிசிப்ளினரி ப்ராப்ளம், டாப்பிங் த லீஸ்ட் புறான்னு. ஸோ மற்றவனுக்கு எல்லாருமே அந்த மீட்டிங்கில் இருந்தவனுக்கு எல்லாருக்குமே அந்த பள்ளிக்கூடத்தில் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறதுக்கு இடம் கிடச்சி, எனக்கு மட்டும் கிடைக்கல. And I was dumped into another school to maybe you can go there and ask for a chance. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் 2 பேருமே இந்தியன்ஸு. அவங்க சொல்லிட்டாங்க, ஏற்கனவே என் ஸ்கூல் ஃபுல் ஆஃப் இந்த மாதிரி கேசஸ் தான், இதில் ஒன்றை எடுத்து வச்சு நான் என்ன வயசு இருக்கும் புறா? 15 16 வயசுலலாம் வந்து அந்த டீனேஜ் மாறும் தெரியுமா, அந்த ஏஜ், யூனோ. ஸோ அந்த டைம் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஐ பிகேம் ஃபிட், ஐ ஸ்டார்டட் ரன்னிங், ஸ்கூல் க்ராஸ் கண்ட்ரி ரன்னர், ஸ்கூல் சாக்கர் பிளேயர், நேஷ்னல் வரைக்கும் மல்டி டேலண்டட்ங்க. ஸோ எல்லாம் பண்ணும்போது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டோம் ஸ்கூலில் நம்ம. ஸோ அப்புறம் அந்த மாதிரி ஒரு கெத்து. ஸோ என் ஸ்கூலில் சம் ராங் இன்ஃப்ளூயன்சஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படி இருக்கும் போதே ஒரு டைமில் 14 வயசு வரைக்கும் ஐ வாஸ் புலிட் அலாட். அதே ஆளுங்களை when I was 15 16 they got scared of me. சரி, செகண்டரி ஸ்கூல் வாழ்க்கையில இருந்து அடுத்தபடியா நீங்க என்ன எங்க போனீங்க, என்ன ஆரம்பிச்சீங்க? நம்ம அவ்வளோ ஒரு பெரிய வசதியான குடும்பம் இல்லை. ஸோ அதனால ஐ வாஸ் ரியலைசிங் தட் ஐ didn't want to burden my parents or my brothers anybody. நம்மளே சம்பாரிச்சு நம்மளே படிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஏர்ஃபோர்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற சான்ஸ் கிடச்சி. I went applied, I got ஏர்ஃபோர்ஸ் ஸ்காலர்ஷிப். I couldn't finish due to some medical. I had a last toe injury. Last toe உள்ளர got a metal wire. So injury. I had to drop. திருப்பி அடி விழுந்துகிட்டே இருக்கிறதுக்கு நான் you want to அப்படியே வெளியே ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருந்த நேரம் மாதிரி தெரியுது. அதாவது நான் ஃபோக்கஸ் பண்ற டைம் இதுதான் பண்ண போறேன்னு சொல்லும்போது அங்க ஒரு அடி. வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏன் இதெல்லாம் பண்ணோம், ஒழுங்கா பண்ணிருக்கலாமே, பிளான் பண்ணி. ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நம்மனால பாதிக்கப்பட்ட சில பேரை பார்க்கும் பொழுது அந்த வேதனை இன்னும் மனசுல அடிக்கும். உங்ககிட்ட பாதிக்கப்பட்டவங்க அவங்ககிட்ட சந்திச்சு மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? மன்னிப்பு கேட்டிருக்கேன். மன்னிப்பு கேட்கறது மிகப்பெரிய மனிதன். அதே சமயத்துல மன்னிக்க தெரிந்தவன் அவனோட பெரிய மனிதன். அதுக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்கணும்ல. நிச்சயமா. அது அஸ்வினி, இந்த மாதிரி உங்க மனசுல மன உறுத்தல் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி இப்போ என்னோட சைல்ட்ஹுட் பற்றி பேசினா நான் நினைக்கிறேன், நான் அழுதுருவேன்னு நினைக்கிறேன். பட் என் தாத்தா வந்து அவர் லெதர் பிஸ்னஸில் இருந்தார். எனக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 10 வயசு. அப்போ வந்து சென்னையில் பெரிய ஒரு சைக்ளோன் வந்தது. ஸோ சைக்ளோன் வந்து அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக தண்ணிக்கு அடியில் ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் லெதர் இட் வாஸ் அ மேசிவ் லாஸ். ஒரு விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை வந்து ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரேன். அப்போ அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மானா, இல்லை சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி இல்லை அப்படின்னாங்க. ஐ நோ இட் சவுண்ட்ஸ் வெரி பேட் இப்படி சொல்லும்போது, பட் அது உண்மை. அப்போ இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த மண் பிகி பேங்க் இருக்கும் தெரியுங்களா? ஸோ அப்பப்போ எனக்கு வந்து 10 காசு ஏதாவது வரும்போது அதில் போட்டு வைப்பேன். அப்போல்லாம் வந்து பாக்கெட் மணி இதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேம்மா பிக்கி பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் ஞாபகம் இருக்கு, அம்மாவும் தாத்தாக்கும் முன்னால் அந்த பிக்கி பேங்க் உடைச்சி அதுலேருந்து காசு எடுத்து அம்மா வந்து போய் அரிசி வாங்கி அன்னைக்கு அதை வச்சு சமைச்சிருந்தாங்க. ஸோ பண கஷ்டம் நிறையா இருந்தது. என் அப்பா அம்மாவும் தாத்தாவும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பணத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டே டு டே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு. ஸோ நான் சினிமாவில் நடித்தா எனக்கு பணம் வரும்ல. ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைம்மா நான் தொடர்ந்து நடிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க பாரதி ராஜாவால் இன்ட்ரடியூஸ் ஆனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் தொடர்ந்து வரும் அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னேன், இல்லை நான் போகல, திருப்பி நான் வந்து படிப்புக்கு போகல. ஸோ அம்மா சொன்னாங்க, என்னம்மா சொல்கிற, யூனோ 10வது பண்ணிகிட்ருக்க, யூ நீட் டு கோ பேக் டு ஸ்டடீஸ். நான் சொன்னேன், இல்லை நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என் அப்பா வந்து என்கிட்டையும் என் அம்மாக்கிட்டையும் வந்து 1 வருஷம் பேசலை. இதனால் ஏன் ஆச்சா பேச மாட்டேங்கிறீங்க, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து அவர் சொன்னார், சரி நான் பேசுகிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, உன்னோட ஸ்டடீஸை நீ வந்து முடிச்சாகணும். அப்போ நான் சொன்னேன், நான் எப்படிப்பா முடிக்கிறது, நான் தான் அப்போ நடிச்சிட்ருக்கேன். அப்போல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்டர் ஆகிட்டேன். 1 இயரில் படம்லாம் மலையாளத்துலேயும் தமிழ்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், எப்படிப்பா நடிக்கிறது அப்படின்னா, அது சொல்லுவாங்கள்ல, மனம் இருந்தால் ஒரு வழி இருக்கும், ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஹீ செட், அஷு ப்ரைவேட்டாக படி, உன்னால் முடியும்
அப்படி தான் வந்து நான் என்னோட 10th முடித்தேன். என்னோட +1 +2 வாங்க எங்கள் ஜூனியர் காலேஜ். அதே மாதிரி தான் என்னோட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் முடித்தேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். மாஸ்டர்ஸும் அப்படி தான் பண்ணேன். ஸோ இட் வாஸ் அ டிஃபிகல்ட் சைல்ட்ஹுட். பட் அந்த டிஃபிகல்ட்டி வந்து எனக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்துருந்தது. உங்கள் அம்மா அப்பா மஸ்ட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் யூல. ஐ ஹோப் ஸோ. சரி, ஸ்க்ரீன் முன்னாடி இவங்க 2 பேருமே, நீங்கள் 2 பேருமே எப்போதுமே ஜொலிக்கிறீங்க. ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் உங்களை பாதிச்சிருக்கா? நிறையா இருக்கு. ஆக்சுவலி சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இட்ஸ் ஓகே. இதில் எனக்கு ஐ திங்க் ரொம்ப என்னை பாதித்த ஒரு விஷயம் வந்து, ஆக்சுவலி நான் இதை யார்கிட்டையும் சொன்னதில்லை. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஷேரிங். மீ டூ மூவ்மெண்ட் வந்தது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னு? எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆக்சுவலி அது எனக்கும் நடந்திருக்கு. ஸோ நான் யார் பேரும் எடுக்கல. பட் இது வந்து சினிமாவில் என்டர் ஆகி 2வது வருஷத்துல இருந்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனர் கூட வந்து ஒரு நல்ல ஒரு படம் கிடைச்சது. ஸோ அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 months கழிச்சு அந்த இயக்குனர் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்திருந்தது. அப்போதான் வந்து அவங்க சொன்னாங்க, மேனேஜர் சொன்னாங்க, இல்லை காஸ்டியூம் ஃபிட்டிங்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்கஷனுக்கெல்லாம் சாரோட ஆஃபீஸ்க்கு வரணும். ஸோ ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க. ஸோ போக வேண்டிய அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு பயங்கரமாக ஜுரம். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஓ உங்கள் அம்மாவுக்கு ஜுரமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, நாங்கள் வேணால் இந்த ஹேர் ட்ரெஸ்ஸரை உங்கள் கூட வந்து நாங்கள் வந்து வர சொல்கிறோம். அவங்க லேடி தானே. ஸோ யூனோ இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம் கம்மிங் அலோன். ஆஃபீஸ்க்கு போனேன். பட் அந்த நேரத்தில் வந்து தே செட், இல்லை சார் மேலே இருக்காரு, மேலே லிவிங் ரூம் இருக்கு, அங்கே போ, சார் மேலே இருப்பார், நீ போய் வந்து சார் பேசணும்னு சொன்னார். அப்போ இந்த அம்மா என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர். நான் சொன்னேன், அம்மா வரலையா? இல்லை நான் எப்படிம்மா மேலே வருது, நீ போம்மா அப்படின்னாங்க. ஸோ நான் இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த வீட்டோட அமைப்பை என்னால் இத்தனை வருஷம் கழிச்சு நான் மறக்க முடியல. ஸோ கேஷுவலாக போகிறேன், அப்படியே கேஷுவலாக அப்படியே போகிறேன், மேலே போகிறேன். அந்த லிவிங் ரூம் மாதிரி இருக்குது, அந்த இயக்குனரை காணும். ஸோ அப்போ உள்ளே இருந்து குரல் வருது, ருத்ரா இங்கே வா, இங்கே வா, இங்கே பேசலாம். உள்ளே போகும்போது இட்ஸ் ஆக்சுவலி அ பெட்ரூம். யா. ஸோ ஐ மீன் இப்போ என்னால் அதை கேஷுவலாக பேச முடியுது. பட் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ தென். ஸோ அப்புறம் வந்து பெட்டில் உட்காந்தேன். அப்புறம் வந்து சரி நான் படம் பண்ணுறேன், இந்த படத்துலேயே நீ பண்ண போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கை வந்து ஃபேஸுக்கு வந்தது. அப்போ கூட நான் நினைக்கிறேன், அப்பா மாதிரி இருக்காரு, லிட்ரலி அவருக்கு என் அப்பா வயசு. ஸோ நான் அப்பா மாதிரி இருக்காரு, சரி அப்பாவும் வந்து சில நேரம் தலையெல்லாம் கை வைப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் ஹிம். பட் அந்த சில நிமிஷங்களில் அவர் செய்யக்கூடாதது என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாரு. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் எந்த சந்தோஷத்தோட மேலே அந்த படி நான் ஏறி போனேனோ அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்தது, இது சரியா இது தப்பா அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் மன வருத்தத்தோட கன்ஃபியூஷனோட நான் படி கீழே இறங்கி வந்து நான் அந்த அம்மா கிட்ட சொல்கிறேன், என்னை வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கள், வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லி நான் வந்து அகைன் நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ அவங்க என்னை வந்து வண்டியில் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே அம்மா வந்து கேட்குறாங்க எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் ஓன்ட்டு. இப்போ அம்மா கேட்குறாங்க என்னாச்சு 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 அப்படின்னு. அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி நடந்தது, அவர் வந்து தப்பாக கை வச்சிட்டாரு மேலே அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் மை மதர் ஆஃப்கோர்ஸ், என் அம்மாவுக்கு நான் ஒரே குழந்தை, ஐ வாஸ் எவ்ரி திங் டு ஹர். ஸோ அவங்களால முடியல, அவங்க வந்து அழுது, அவங்க வந்து ஐயோ யூனோ அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு சுச்சுவேஷன் ஆகி அன்னைக்கு நைட் இந்த தப்பு வந்து என்னால் தான் நடந்துருச்சு, அவரால் கிடையாது அப்படின்ற அந்த புரிதலில் அம்மாவோட தூக்க மாத்திரை I just opened up everything and I just swallowed everything. And I wrote a letter to my mom that I'm sorry I disappointed you. This should have never happened. It's my fault. அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதி வச்சுட்டு படுத்துட்டேன். அம்மா பக்கத்தில் தான் படுப்பேன். அப்போ அம்மாவோட உணர்வா என்னன்னு தெரியல. Within 1 hour she woke up to go to the washroom or something. She saw the letter. She came, she tried waking me up. I was, I think, comatose already by then. And that's when she rushed me to the hospital. So ஒரு நடிகையாக இருக்கிறது ஒரு லக்கு, இது இவங்களுக்கு சுலபமாக கிடைச்சிச்சு. நிறைய விஷயங்கள் நடக்கிறது உண்டு.
அண்ட் இதெல்லாம் வந்து ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நிறைய ஒரு மன தைரியத்தை கொடுத்துருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு நான் வந்து ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கட்டுப்பட்டு தான் எனக்கு ஒரு பட வாய்ப்பு வரணுன்றது வந்து என் வாழ்க்கையில் இனிமேல் நடக்காது. என்னோட டேலண்ட்டுக்கு தான் வந்து எனக்கு வாய்ப்புகள் வரணும். நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ் அண்ட் ஐ டோன்ட் கேர். எனக்கு கிடைக்கலன்னா வேண்டாம். அப்படி தான் என்னோட வாழ்க்கை தொடர்ந்தது அந்த திரையுலகத்தில். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் நாட் ஷேர்ட் வித் எனி ஒன் எவர் எக்ஸப்ட் மை ஃபேமிலி. நான் சாதாரணமாக தான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அஸ்வினி, இது வந்து உங்கள் ஃபால்ட்டே கிடையாது. நீங்கள் சொன்னீங்க இது வந்து என்னால் நடந்தது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு போனீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். சரியா? அவர் செஞ்ச தப்புக்கு நீங்கள் வெட்கப்படவே கூடாது. ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். பிகாஸ் உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் பேச பேச எனக்கு வந்து என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ யூனோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ அவதிப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பேசும்போதே கிளியராக தெரியுது. நீங்கள் இதை ஷேர் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் தேங்க்யூ ஸோ மச். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி கேட்போன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு கொண்டு வருவோம் நிச்சயமாக. அடுத்த ஒரு இடைவேளை. இது ஜாலிலோ ஜிம்கானா, மனத்திறந்து பேசுகிறோம். இது ஜாலிலோ ஜிம்கானா, மனம் திறந்து. சரி, ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து மூட கொஞ்சம் வந்து ஏத்த போற ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். ஓகே, சரியா? புறாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஸ்கிரீன்ல வருவாங்க. அஸ்வினி, நீங்க அவங்கள டிஸ்கிரைப் பண்ணணும். சரியா? சிம்பிளா சீக்கிரமா செய்யணும் ஏதா நீங்க. ஓகே, முதல் படம் சந்திரபாபு. பிருத்திவிராஜ். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு புறா எவ்வளவு நல்லா தெரியுது. அவரை பத்தி சொல்லுங்க. எங்கள் ஃபேமிலியில் 4 பிரதர்ஸில் பிருத்திவ் நானும் வந்து பார்ட்னர்ஸ் இன் கிரைம். ஓகே. 2 பேரும் மோர் தென் பிரதர்ஸ் சொல்லாமல் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் வி கோ பார்ட்டி, வி என்ஜாய் அவர் செல்ஃப் டுகெதர். எங்கே போனாலும் என்னை பற்றி டபுளாக அருமையாக பெருமையாக நம்மகிட்ட நானும் சொல்லிட்டேன், இவ்வளோ சீன் வேணா அப்படின்னு. என் தம்பியில் அவருக்கு என்னன்னா தம்பி எதை பண்ணாலும் அவன் தான் பெஸ்ட்டு. ஆமாம், அதை மட்டும் அவர் விட்டு கொடுக்கவே விட்டார். நான் பார்த்த வாசி எல்லா பிரதான விழாலையும் உங்களுக்கு நாமினேஷன்னா அவர் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருப்பாரு. He's the only one who's always with me, who shares that. நாங்க பாத்துறோம். Yeah. அடுத்த படம் கபாலிடா. சூப்பர் ஸ்டார். வெரி தலைவர் அந்த சிரிப்பே பாதி. அதுதான் தெரியும். சொல்லுங்க போறா, உங்களுக்கும் அவளுக்கும் ஒரு தொடர்கதை, ஒரு பெரிய பெரிய கனெக்ஷன். தொடர்கதை. அவரு அப்பான்னு தான் கூப்பிடுவேன் நான் அவரை. கடைசியாக சந்திச்சது லாஸ்ட் இயர் ஜனவரி. ரொம்ப பிரமிச்சு போயிட்டார் என்னை பார்த்துட்டு. ஆனால் என்னால் தாங்க முடியாத ஒரு பெரிய சிரிப்பு என்னன்னா, அவர் வந்தாலும் ஒரு பெரிய ஓரா, அது ரொம்ப பெருசு, ஒரு எனர்ஜி இருக்கும். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். as usual அப்படியே கட்ட கட்டன்னு வந்து அந்த கதவை திறந்துட்டு as usual பார்த்துட்டு புறா புறா I took his blessings. சொல்லிட்டு எப்படிங்க புறா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, 10 வருஷம் ஆச்சு பார்த்தவங்களே, 11 வருஷம் ஆயிடுச்சா, வா எப்படி புறா 11 வருஷம் பார்க்கல, நான் கூட நினைச்சேன் நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு போறான்னு. புறா ஒரு அப்படியே ஒரு சீனை பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்பதான் உட்காந்து பேர் வேஷ்டியை போட்டு இப்படி உட்காந்து சோ நைஸ். புறா. ஸோ அதனால அதை நான் நிப்பாட்டிட்டேன். நிறைய படிக்கிறது உண்டு. யா, நீங்க எப்படி பண்றீங்க, எல்லாம் ஓகே? ஆமா ஆமா ஆமா, அது இருக்கு. அவர் சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்கு வந்தப்ப நீங்க அவரை சந்திச்சீங்க. அதுல வளர்ந்த நட்பு தான் இது. 56 நாள் I was with him every day from morning till night. புறா, நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரோட இவ்வளவு ஒரு அப் க்ளோஸ் ஆன பர்சனலான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஐ மீன் வாவ். He came. நான் பீஷ்மா நாடகம் வந்து இந்தியாவில் மேடை ஏற்றும் பொழுது என்னோட 2வது ஷோ, ஸ்பெஷல் ஷோ ஐ டிட் ஃபார் த ஊனமுற்றோர்களுக்கு. அதில் தலைவர் தான் கெஸ்ட் ஆஃப் ஆனேன். வர முடியாதுன்னு சொல்லிட்டார். காலையில் அடித்து பேசினார். சாரி, என்னால் வர முடியாது, அப்புறம் பெங்களூர் போகிறேன், இப்போ குட் ஷோ என்ன எவ்ரிதிங்னு. நான் அப்போ தான் அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போயிருக்காரு. ஐ டிடன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம். பட் திடீர்னு 2 மணிக்கு மேக்கப் போட்டுட்டு மேக்கப்பில் கால் கொடுத்து என்ன பரபரப்பு அப்படின்னு. தென் கேம் இன் சீட், சுபதா இஸ் கம்மிங்.
சூப்பர் ஸ்டார் காமிங்கான்னு வந்துட்டு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடுவான். அவன் நேரம் உட்கார முடியாது. ஆமா. உட்காந்தாரு 45 நிமிஷம் ஃபுல்லாக நாடகத்தை பார்த்தாரு. மேடையில் வந்தார், 2-3 நல்ல விஷயங்கள் சொன்னார். நான் கிளம்ப வேண்டியது, பட் நான் உட்காந்து அந்த இங்கிலீஷோடையும் பார்த்துட்டு தான் நான் போக போகிறேன். இதை விட உங்களுக்கு என்ன வேணும் புறா? ஏன்னா இட்ஸ் வெரி பிளஸ்ட் அண்ட் அற்புதமான வார்த்தைகள். அது வந்து கேட்க கிடைக்காத, நிச்சயமா என்ன சொல்லுவாங்க, praises from him. அவரே சொன்ன சில லைன்ஸ் that he said it. ரொம்ப அழகா சொன்னீங்க. வெல் டன். ஓகே, இப்போ 2 Shift பேரும் over. இடத்த மாறுங்க. முதல் படம் அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், கேரளா சூப்பர் ஸ்டார். மம்முக்கா, இல்லை, மோகன்லால். நீங்க நடிச்சிருக்கீங்க அவர் கூட. மோகன்லால் 2 கூட. பேர் கூட நடிச்சிருக்கேன். ஓ, She's shared screen with both Mohanlal and Mammootty. of course, so of we course. call him Laletan. ஆமா. Because with respect. ஆமா. தமிழ் சந்திரமுகி இருக்கு இல்லையா, அதோட ஒரிஜினல் வந்து மணிச்சித்திரத்தாள், ஒரு மெகா ப்ரொடக்ஷன், சோபனா அண்ட் லாலேட்டன் அண்ட் ஆல். முதல்ல போகும்போது அந்த முதல் நாள் அவரை மீட் பண்ணும்போதெல்லாம் வந்து பயங்கர ஸ்டிஃபா, சரி பேசினா ஏதாவது வந்து கோச்சுக்கு வரா, இல்லைனா பெரிய சூப்பர் ஸ்டார் தானே, நம்மலாம் சின்ன ஆர்டிஸ்ட் தானே, இப்போதான் வளர்ந்து வரோம் அப்படின்னா அவரே கூப்பிட்டு, என்ன அங்கே உட்காந்து இருக்கேன், வா எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடு அப்படின்னா, இல்லை பரவாயில்ல நான் அங்கே உட்காந்து சாப்பிடுவேன், இல்லை வாங்க என்னையும் என் அம்மாவையும் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட வச்சு. செட்டில் பயங்கர ஜோக் அடிப்பார். பிகாஸ் அந்த படமே ரொம்ப சீரியஸான ஒரு படம். ஆமா. பட் இவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தார், எல்லார்கிட்டே பேசிட்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. அடுத்த படம் பெஸ்ட் ஃப்ரெண்ட், சென்னை ஆல்சோ. சென்னை பெஸ்ட் ஃப்ரெண்டா? நம்மளாம் நடிச்சிருக்கோம். நாடகத்துக்கு பேரை சொல்லணுமா? சொன்னா தெரிஞ்சிடும் கன்ஃபார்மா. பரவாயில்ல, க்ளூ கொடுங்க. சொல்லுங்க. தப்பான ட்ரீம்ஸ், தேவதர்ஷினி. ரொம்ப ஒரு சின்சியர் ஃப்ரெண்ட். ட்ரீம்ஸ் என்ற நாடகத்துல வந்து நானும் இவங்களும் வந்து ஒன்னா நடிச்சப்பதான் ஒரு பயங்கர ஒரு அந்த கோ ஆர்டிஸ்ட்ன்ற அந்த ஒரு இதை மீறி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாச்சு. இன்னை வரைக்குமே என் வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயங்களும் அவகிட்ட நான் சொல்லாம இருந்ததில்லை. ரொம்ப சின்சியரான ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப மனப்பக்குவம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ ட்ரெயின்ட் சைக்காலஜிஸ்ட். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வந்து அவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். அவங்க ஃப்ரெண்டாவும் கேட்பாங்க, அதே மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்டாவும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஐ எம் ரியலி லக்கி டு ஹேவ் ஹர் அஸ் அ ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். என்ன சார்? ஓ, எமர்ஜென்சியா? சைலண்டா இருக்க சொல்றீங்களா? அனௌன்ஸ்மெண்டா? சரி, நீங்க போடுங்களேன், கேட்போம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க, கேளுங்க. For all talent and ability, Ashwini was humble, never pretentious, demure, soft-spoken, cheerful and friendly. She had her feet planted firm and was always respectful of her teachers. Mrs. Balan, really? எப்படி? Mrs. Balan. I think back of 14-year-old Ashwini. மகிழ்ச்சியான, புத்திசாலியான, கலகலப்பான பள்ளி மாணவியான 14 வயது அஸ்வினியை நினைத்து பார்க்கிறேன். Schoolgirl faced with a life-changing decision. அந்த சிறு வயதிலேயே வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுத்தவள். Despite ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு பாடத்திலும் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாலும் அஸ்வினி தன் தொழிலாக தேர்ந்தெடுத்தது நடிப்பைத்தான். ஏனென்றால் நாடகம் அவளுடைய விருப்பங்களில் ஒன்றாக இருந்தது. இருப்பினும் ஆங்கிலத்தின் மீது இருந்த அவளுடைய காதல் தொடர்ந்து அவளை கவர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் அந்த மொழியின் அழகா, அல்லது கற்றுக் கொடுத்த ஆசிரியரா, அல்லது இரண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. I cannot tell. அவளது நேர்த்தியான கையெழுத்து மிக சிறியதாக இருந்தாலும் அழகாக அவள் விடைகளை படைக்கும் விதம் எனக்கு நினைவிருக்கிறது. இன்று சிங்கப்பூரில் இந்த மதிப்புமிக்க இடத்தில் அவள் தொடர்ந்து உயர்ந்து நிற்கிறாள். அஸ்வினி, உன்னை நினைத்து எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. தொடர்ந்து நிறைய பேருக்கு உத்வேகமாக இருந்து நாங்கள் பெருமைப்படும்படியாக இரு. வாழ்த்துகள். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. Congratulations. God bless you. Ashwini, Mrs. Balan. It's like, I don't know, it's the 8th, 9th wonder of the world. ஏன்னா எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி
இப்ப தெரியுமா ஏன் எனக்கு அவங்கள இவ்வளவு பிடிக்கும்? அவங்க பேசின அந்த விதம், the elocution, the way she the eloquence. speaks. It was Mrs. Balan was our form teacher and our English teacher, and I think I was just madly in love with her. அவங்க உங்களை வர்ணிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது கேட்கறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா It's so இருக்கு. nice that she remembers each and every part of her life. ஆமா, எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு moments. தெரியும். My God. எனக்கே தெரியல அவங்க இதெல்லாமே வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. So thank you to you, thank you to Jaalilo Gymkhaana team, the entire team for making this possible. I think I've never been this happy in a very long time. Okay, now it's joys of tears. Tears of joy. Tears of joy. ஆமா, Tears of joy. Say it புறா, properly. உங்களுக்கு தமிழ் மேல இருக்கிற காதல், அவங்களோட ஆசிரியர் பாத்திரம், உங்களுக்கு எந்த ஆசிரியர்? எனக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டு மிஸ்ஸஸ் ராஜ். பிரைமரி 5 11 வயசு நான் வந்து புது ஸ்கூலுக்கு போகிறேன். என் வீட்டு பக்கத்து ஸ்கூல். அப்போ அவங்க தான் எங்கள் தமிழ் டீச்சர். பார்க்கறதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் ப்ரெக்னன்ட். ஸோ சம்மா வர்றதை ரொம்ப பிளைண்ட் பண்ணேன் அவங்க கூட நான். ஸோ நான் என்ன செய்வேன்னா வந்து ரிசர்ச் டைம் முடிஞ்சு 5வது மாடியில் தான் இருப்போம். ஸோ நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க வண்டி ஓட்டு வருவாங்க, சின்ன வண்டி. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். வண்டி வரலையா, எனக்கு அப்படியே ரொம்ப சோகமாயிடும். ஏன்னா டீச்சர் வரலையா இன்னைக்குன்னு. அவங்க வண்டியை பார்த்துட்டா, அதாவது உங்க ஃபேவரட் தமிழ் டீச்சர் வரல இன்னும், எக்ஸைட்டட் ஆகிடுவேன் நான். என் வாழ்க்கையில் வந்து இன்னி வரைக்கும் நான் சொல்கிறேன்னா, இன்ப துன்பங்கள் எல்லாமே ஒரு ஆளுக்கு ஃபோன் அடித்து நான் பேசுகிறேன்னா, இட்ஸ் she was there for my life, for everything. She was there for my wedding. She was there when my daughters were born. I'm going to do this, Asri, I'm going to do that. More than டீச்சர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு அம்மா மாதிரி. And she calls me, it's my son. வாவ். வெளியே பார்க்கும்போது நிறைய சரி, எல்லாம் சொல்லிட்டு போவீங்க, நான் படம் பண்ண போறேன், நான் வந்து நடிக்க போறேன் அப்படின்னு. இன்னைக்கு இன்டர்வியூ வந்திருக்கீங்களா, சொன்னீங்களா? ஆக்சுவலி சொன்னேன். அப்படியா? ஆமா ஸ்ரீ, நான் இன்டர்வியூ போறேன். நாங்க தான் உங்களை கூப்பிட்டோம்ல, நீங்க எதுக்கு காலையில அவர்கிட்ட டைரக்டா பேசியிருக்கீங்க? வாங்க. தேங்க் யூ. ப்ளீஸ் உட்காருங்க. வெல்கம் டு தி ஷோ. நம்ப முடியல. How could you do this? எப்படி இதை பண்ணீங்க நீங்க? I still have my primary 6 papers. 6ஆம் வகுப்புல படிச்ச எழுதின பேப்பர்ஸ், என்னோட தேர்வு தாள்கள் எல்லாமே நான் இன்னும் வச்சிருக்கேன் பொக்கிஷமா. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அவங்க மார்க் பண்ணி, அவங்களோட ஒன்லி ஸ்டூடெண்ட் 99.5 upon 100 எடுக்கிறவனா. ஏன் இந்த ஹாஃப் கொடுக்கல உங்களுக்கு? ஒரு கோமர் போடல, அதனால விட்டுட்டாங்க அந்த ஹாஃப். சத்தியமா ஒரு கோப போடல, ஹாஃப் விட்டுலாங்க. 11 வயசு, ஆமா 12 வயசுல கொடுத்த அந்த தேர்வு இன்னும் நீ வச்சிருக்கனா நான் நம்ப முடியாது இல்லையா? படம் பிடிச்சி அனுப்பி விட்டாரு. மிஸ்ஸஸ் ராஜ், பரவாயில்ல பத்தி சொல்லுங்க. ஐயோ ஐயோ, அப்பதான் நான் வந்து என்னுடைய முதல் குழந்தை. கொஞ்ச நேரம் இருக்குப்பா. என் வைஃப் சொல்லி அனுப்பிச்சு என்னது, பாமா, she told me, I know you're going for interview personal meters, don't tear and cry on in public TV. நான் சொன்னேன், நாளா you know me right, என்ன இருந்தாலும் அது நடக்கவே நடக்காதுன்னு. ஆனா சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை, she will beat you. மிஸ்ஸஸ் ராஜ், பரவாயில்ல பத்தி சொல்லுங்க. நான் வந்து அப்ப அவர் சொன்ன மாதிரி அவங்க மாசமா இருந்தாங்க. என்னுடைய முதல் குழந்தைய நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவருக்கு 11 வயசு. 11 வயசுல அவரோடய சேர்ந்த சில பசங்க எல்லாம் லூட்டி அடிப்பானுங்க வகுப்புல. இவர் இருக்கும்போது இவரோட குணம் சேர்ந்த இன்னும் 2-3 பசங்க இருப்பாங்க, எல்லாம் என்ன பூலி பண்ணுவாங்க. நல்ல தமிழ் ஆதிக்கம் இருந்தது அப்பவே. முத இந்த மேடை நாடகம் நடிக்க வச்சு என்னை ஏத்தினது அவங்க தான். நடிக்க வச்சதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவருள்ள அதுல இருக்கு, நாங்க சும்மா சுண்டி விட்டோம். அதுதான தேவை. கரெக்டா இல்ல, அதுதான் ஒரு ஆசிரியரோட வேலை. சரி புறா, மிஸ்ஸஸ் ராஜ் இங்க உட்காந்துருக்காங்க. இது வந்து ஒரு 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 அழகான ஒரு மூமெண்ட். தொலைக்காட்சியில நம்ம எல்லாருமே ஆசிரியரை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இவங்க எங்க உட்காந்துருக்காங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? I love you. So sweet touch. I love you. நான் கத்துக்கிட்ட மாதிரி என் பிள்ளைங்களும் உங்க கூட கத்துக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். And like my daughters know her, my wife know her. எனக்கு வேற என்ன சொல்றது இல்ல. Thank you so much. Thank you so much. For making me what I am, and I need to get this so seriously. Love you so much. Bless you. I love you too. You're one and only Pura Moms. உங்களுக்கு one and only Puravalan. Pura Moms சொன்னது உன்னுடைய பட்டம். அந்த பட்டத்தை நான் பெருமையா சொல்றேன். மிஸ்ஸஸ் ராஜ், இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப அருமையான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வந்துருங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா. Jaalilo Gymkhaana. Jaalilo
இது ஜாலிலோ ஜிம்கானா மனதை திறந்து. சரி, இடைவேளைக்கு பிறகு வந்துட்டோம். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு செக்மெண்ட். ஏன்னா நீங்க 4 வார்த்தையில உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை வந்து டக்குன்னு சொல்ல போறீங்க. முதல் வார்த்தை வருத்தம். என்னுடைய வெற்றிகளை பார்க்கறதுக்கு அப்பா இல்லை கூட. அது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். எவ்வளவு பெரிய வெற்றி வந்தாலும் அந்த வருத்தம் என்ன விட்டு போகாது. அவர் பார்த்துட்டு இருக்காரு, இந்த பையன் பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இஸ் வித் யூ புரா. சரி அஸ்வினி. என்னோட வாழ்க்கையில வந்து என் தாத்தா தான் எனக்கு ஒரு ரெண்டாவது அப்பா மாதிரின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து அவர் என்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு அவர் என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது சில நேரம் நான் பேசுவேன் அவர்கிட்ட, தாத்தா பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இது யாருக்கும் தெரியாம பேசுறது. ஸோ அது கண்டிப்பா ஒரு வருத்தம் தான் என் மனசுல. புறா, பயம்னா எதை சொல்வீங்க? எனக்கு இருக்கிற இந்த திறமை, இந்த கலையை நான் முழுசா கொடுத்து இன்னொரு நல்ல கலைஞனை உருவாக்காம போயிடுவேனோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. And until today, that's the reason I do master class, I do stage dramas and everything. I want to at least see 1% that I feel, wow. ஆக்சுவலி நீங்க நிறைய நடிப்பு பட்டறையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. சரியா அஸ்வினி, உங்களுடைய பயம்? இப்போ இருக்கிற இந்த பயம் என்னன்னா, ஒரு நல்ல அம்மாவா இருக்கேனா, அவளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே நான் செய்யறேனா, கரெக்டா செய்யறேனா, இல்ல வந்து அதுல ஏதாவது குறைவுகள் வச்சிருக்கேனா. சில நேரம் வந்து எத்தனையோ அவளோட நல்ல விஷயங்கள்ல வந்து நான் வந்து கலந்துக்காம இருந்தது உண்டு பிகாஸ் ஆஃப் ஷூட். அண்ட் யூனோ டைம் இருக்காது, இல்ல அந்த ஷெட்யூல் வில் கிளாஷ். அண்ட் அவ ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துக்குவா. ஷி வில் டெல் மீ, இல்லம்மா ஐ டிட் திஸ், ஐ டிட் தட், இட்ஸ் ஓகேமா இஃப் யூ கான் மேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த பயம் கான்ஸ்டன்ட்லி எனக்கு இருக்கு. ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல ஒரு அம்மாவா என்னால வந்து ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்ற அந்த பயம் எனக்குள்ள அது போக மாட்டேங்குது. அந்த யோசனை வந்துட்டாலே, அந்த பயம் வந்துட்டாலே அதை நீங்க மீறி வந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. அடுத்தது சந்தோஷம். லோச்சனா காஞ்சனா. லோச்சனா காஞ்சனா உங்க பிள்ளைகள். என்னோட சந்தோஷமே அவங்க தான். எவ்வளவு டயர்டா எப்படி எந்த நிலைமையில வீட்டுக்கு போனாலும் அவங்களுடைய அந்த ஸ்மைல், அந்த எல்டர்ஸ் ஒன் சோஃபால உட்காந்து நான் கதை தந்தேன், என்னை பார்த்த உடனே will do this and the smile. Second one will come and then she'll bang it. அது more on clingy type. இந்த கலைத்துறையில் அவங்களுக்கு ஈடுபாடு நிறைய இருக்கு. 2 பேருமே நல்லா பாடுவாங்க, நடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த ஈடுபாடு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால எனக்கு சம்திங் டு ஷேர், என்னோட சந்தோஷம். அதான் அருமையான ஆன்சர். சரி அஸ்வினி, சந்தோஷம், உங்க சந்தோஷம் என்ன? அதே ஆன்சர் தான். பிகாஸ் வேற இப்போ என்னோட பொண்ணு ரசிகா, அவ தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பிகாஸ் நாங்க 2 பேருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு மாதிரி இருக்க மாட்டோம். இட்ஸ் லைக் நான் வந்து பொண்ணா இல்லாத அம்மாவான்னு பாதி நேரம். ஏன்னா I'm not talking about looks wise, but the way we behave. அவங்க ரொம்ப ஒரு மனப்பக்குவம் இருக்கிற ஒரு பொண்ணு. she's got a lot of maturity. பட் இருந்தாலுமே நான் ஷூட் போயிட்டு வந்தா அவங்க இருப்பாங்க வீட்டுல, ஏதாவது குடிக்கிறீங்களா, எனக்கு தண்ணி கலக்கி கொடுக்கறதுல இருந்து. So it's that ஒரு beautiful relationship between me and my daughter, and I really blessed that she's my daughter, and I don't know whether she is blessed that I am her mom. But ரசிகா, நீங்க வந்து எங்க நடிகை அஸ்வினியை வந்து நல்லா பாத்துக்கிறீங்க, அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா அவங்க எங்களுக்கு ரொம்ப தேவை. சரி அடுத்தது ஹோப். நான் வந்து வாழ்க்கையில வந்து நான் எதிர்பார்க்கறது இல்லை. அந்த எதிர்பார்ப்புகள் கிடைக்காத போது ஏமாற்றங்கள் ஆகும். அந்த ஏமாற்றங்கள் நாளவ வந்து அது வந்து மன வருத்தத்தை கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு விரக்தியை எதிர்பார்க்கும். எதிர்பார்ப்புகள்ல வந்தா போனஸ் எடுத்துக்க தயாரா இருக்கேன். ஓகே, அழகா சொன்னீங்க. அஸ்வினி நீங்க? என் மேல எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. தட் யாரையும் புண்படுத்தாம இருக்கணும், யார் மனசையும் வருத்தப்பட வைக்க கூடாது, யாரையும் ஜட்ஜ் பண்ண கூடாது. எல்லாருக்கும் அவங்கவங்க செய்யறதுக்கு அவங்கவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம யாருமே கிடையாது யாரையும் ஜட்ஜ் பண்றதுக்கு. அந்த எதிர்பார்ப்பு நான் எனக்குள்ள நான் வந்து வச்சிருக்கீங்க. ஆமா வச்சிருக்கேன். சரி, கடைப்பிடிக்கிறீங்க. ரைட். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க, நம்ம நன்றி சொல்ல மறந்துருப்போம். இதுதான் உங்களுடைய வாய்ப்பு. ஸோ இதை எடுத்துக்கோங்க. நாங்க அழகான விஷயங்கள். தேங்க்யூ. ஓகே, அழகான ஃப்ளாஸ்க்கு, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸு. நன்றி சொல்லணும்னா நீங்க யாருக்கு சொல்ல ஆசைப்படுறீங்க? அஸ்வினி சொல்லுங்க. இப்போ என்னோட வாழ்க்கையில 2 பெரிய தூண்கள் வந்து ராஜன் ரசிகா தான். அது என்னைக்குமே ஐ திங்க் நம்ம நடைமுறை வாழ்க்கையில தேங்க்யூ சொல்றது கிடையாது. பட் இட்ஸ் தேர். மறுபடியும் அவகிட்ட நான் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னதே இல்லை. ஸோ திஸ் இது இவங்க 2 பேருக்கும், ராஜ்க்கும் ரசிகாக்கும். அழகா சொன்னீங்க அஸ்வினி.
பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆளுக்காவது நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அன்பு தோழி. So today I want to take this moment to say thank you to you for what you are to us. Both you and your the other half, Maran. Seriously. Oh, thank you. Thank you. இங்க வா. ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து அசத்துட்டீங்க வந்து நிகழ்ச்சியில் உங்க மனவிட்டு பேசியிருக்கீங்க. சரி, இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க சுவாரஸ்யமான பல விஷயங்களை பார்க்க போறீங்க. இது ஜாலிலோ ஜிம்கானா மன திறந்து பேசியாச்சு. பேசியாச்சு. ஜாலிலோ ஜிம்கானா, ரைட்.